Hi everyone. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 347th ப்ராப்ளம்ல இருக்கும். An LC circuit contains a 40 millihenry inductor, right? 40 millihenry inductor and capacitor வந்து பார்த்தீங்கன்னா 25 microfarad அப்படின்னு கொடுத்திருக்கு. The resistance of the circuit வந்து is negligible. இந்த circuit உடைய resistance கன்சிடர் பண்ணாதீங்க. The time is measured from instant the circuit is closed. The circuit close ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த டைமை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. The energy stored in the circuit is completely magnetic at time in millisecond. இல்லையா? அப்போ LC oscillation அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப முக்கியம். Inductor வந்து stores energy in the form of magnetic field, whereas capacitor stores energy in the form of electric field. அப்போ இண்டக்டருடைய எனர்ஜி என்ன இருக்கும்? 1/2 Li² அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இது என்ன சொல்லலாம்? 1/2 Q² C அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எது? கெப்பாசிட்டருக்கு. அப்போ நமக்கு அதுதான் கேட்குறாங்க. டைம் பீரியட், the time is measured. டைம் என்ன? what is the time? ஸோ டைம் அப்படின்றது என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல நான் ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு டைம் வேணும் அப்படின்ற பட்சத்தில். அப்போ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது F which is equal to 1/2π √LC. இதை நான் அப்படியே டைரெக்டாக எழுத போகிறேன், எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. 1/2π √L. L என்னது? 40 மில்லி மில்லி -3. அடுத்து இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்து 25 மைக்ரோஃபாரட், ஸோ -6 எழுதியாச்சா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 போகும்போது என்ன ஆகும்? இந்த -3 வந்து -2 அப்படின்னு மாறிடுச்சு. எனக்கு 425 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது? 100 அப்படின்னு வருது. அப்போ இந்த 2 0வும் போயிடுச்சு. அப்போ இதுவும் காலி. அப்போ 10⁻³ மட்டும் இருக்கு. எப்போ? ரூட்டை விட்டு வெளியில் எடுத்து. அப்போ 10⁻6 இருக்கு. ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது that becomes 10⁻3. அப்போ 1/2π 10⁻³ இருக்கும். அது மேலே போயிடுச்சுன்னா +3. இதுதான் வந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சி. அப்போ என்னுடைய டைம் எப்படி இருக்கும்? இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு டைம். அப்போ டைம் என்ன? இதோடைய அப்படியே ரெசிப்ரோக்கல் 2π / 10⁻3. இதை நான் எப்படி எழுதலாம்? 2π -3, அதாவது மேலே போயிடுச்சுன்னா -3, which is nothing but மில்லி செகண்ட். 2π மில்லி செகண்ட் தான் நமக்கு டைம் பீரியடை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா, இல்லையா? நமக்கு இது 0ல், இது வந்து கால்வாசியில் ஸ்டார்ட் ஆகும், இது ½ இது முக்கா, இது ஃபுல்லு. இந்த மாதிரி வந்து என்னுடைய டைம் பீரியட் வந்து போயிட்டே இருக்கும், இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், இல்லையா? ஸோ அடுத்து வந்து 5/2t அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கு. அப்போ என்னுடைய டைம் பீரியடை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய டைம் பீரியட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கு? π/2 மில்லி செகண்ட், இல்லைன்னா 3π/2 millisecond or 5π/2 millisecond. இதுதான் என்னுடைய டைம் பீரியட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம பெருசாக யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.